Hi friends, welcome to my channel Essential E-Learning. நம்ம Photoshop CC 2019 பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்னைக்கு டைப் டூலை பற்றி பார்க்க போகிறோம். டைப் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா T. டைப் டூலை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் டைப் டூல் யூஸ் பண்ணி எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே டி அப்படிங்கிற ஒரு கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி. ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ நமக்கு அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து போடலாம். நம்ம முதல்ல சிங்கிள் கிளிக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு டாப்பில் எனக்கு டைப் பண்ணணும் அப்படின்னா இப்போ சென்டரில் கொண்டு வரேன். ஜஸ்ட் ஒரு மவுஸில் வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கர்சர் வந்து டிஸ்பிளே காட்டும். இது வந்து இப்போ சின்னதாக இருக்குது. அது டெக்ஸ்ட்டோட சைஸு நம்ம போயிட்டு மேலே இருக்க மெனு பாருக்கு கீழே இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்களா, அதில் இந்த இடத்துல அதோட சைஸ் இருக்குது. இந்த ஸ்மால் டி போட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே பிக் டி. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சைஸஸ் வந்து இருக்கும். இது 72 வரைக்கும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 100 வைக்கிறேன். வச்சுறேன். கொஞ்சம் பெருசாக வந்துடும். இப்போ நமக்கு என்ன டெக்ஸ்ட் இங்கே வரணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் E-Learning. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு பாதிக்கு மேலே ஒரு கலர் வேணும். பாதி லெட்டர்ஸ் பாதி வேர்டு வந்து ஒரு கலராக வரும். எனக்கு இது E-Learningலேருந்து ஒரு ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மேலே ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். கலர் பார் வந்து ஓப்பன் ஆகிக்கும். கலர் பிக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எனக்கு ஒரு ஆரஞ்சு கலர் வேணும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்லி வெப் கலர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கலர் மிக்ஸ் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டான ஒரு கலர் வந்து டிஸ்பிளே காட்டும். இல்லை வேணாம் நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இது ஓகே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபாண்ட் மாற்றணும், எனக்கு எப்படி போக்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா விண்டோக்குள்ளே போயிட்டு கேரக்டர்ஸ்னு இருக்கும். கேரக்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் ஸ்டைல் ஓப்பன் ஆகிருக்கும். அதோட கேரக்டர்ஸ்க்கு உண்டான பேனல் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போயிட்டு உங்களோட இப்போ ஃபாண்ட்டு ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஓகே, நான் ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது ஓகேவாக இருக்குது. ஓகே, இப்போ இப்படி மட்டும்தான் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, வெர்டிக்கலாக நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டூல் பாரில் டைப் டூலில் அதில் வெர்டிக்கல் டைப்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெர்டிக்கலாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதே போல் நீங்கள் டி டூல் கிளிக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் சேஞ்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட இந்த கேரக்டர் பேனலில் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சைஸு வித்து எல்லாத்தையும் நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஆர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே டைப் பண்ணேன். இந்த எசென்ஷியல் E-Learning அப்படிங்கிற லேயரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் ஆர்க் மாதிரி போட்டு மேலே ஒரு டி போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வரும். அது ஓப்பன் ஆகும் ஒரு பாப்பாப்பை. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டிசைன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டைலை இது வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எனக்கு இந்த ஸ்டைல் வேணும், எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே
எனக்கு இந்த இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா இது வந்து மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குயிக்காக எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எந்த மாஸ்க் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட்டோட எசென்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் அந்த லேயருக்கு மேலே அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல இந்த பேனல்ஸ்க்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க, அதில் ஷார்ட்கட் ஆல்ட் கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் மறைஞ்சு அந்த டெக்ஸ்ட் மேலே இந்த இமேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே காட்டுது. இதுதான் டெக்ஸ்ட் மாஸ்க். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணுற அந்த ஷேப்குள்ளே டெக்ஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் வந்து ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் ரெக்டாங்கிள் ஷேப் டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரேன். இப்போ எனக்கு இதுக்குள்ளே நான் என்னோட டெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே போங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் இந்த பாக்ஸ்க்குள்ளே டைப் ஆகிக்கும். இது இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வேண்டாம். நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்சைடில் நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படி வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த கர்சர் சுற்றி ஸ்கொயராக இருக்குது. உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்க சர்க்கிள் ஆகிருக்கு. இப்போ இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. போய் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணுறோம். போய் ஒரு 6 கொடுக்குறேன். ஓகே, எந்த சைஸ் வேணுமோ எந்த சைஸ் பெருசாக எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆல். இப்போ டெக்ஸ்ட் மோட் வந்து நான் லெஃப்டில் இருந்து டைப் பண்ணுறேன் பேராகிராஃப்ஸை. ஸோ அதனால் லெஃப்ட் சைட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கீழே இழுத்து விடுங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி ஒரு ப்ளஸ் மார்க் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணி வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி டிசைனில் வேணும், எனக்கு ஒரு சர்க்கிளில் வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். இதில் போயிட்டு போயிட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் டைப் டூவில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே போலயே சர்க்கிளாக வரும். போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணியாச்சு. செலக்டர் கொடுத்துட்டு அதை சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.